மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். மேச ராசிக்காரங்க, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எத்தனையோ கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, எத்தனையோ அவமானங்கள், வலிகள், வேதனைகள்னு எல்லாத்தையுமே தாண்டி இப்போ ஒரு முக்கியமான காலகட்டத்தில் வந்து நின்றுட்டுருக்கீங்க. இத்தனை நாளாக நமக்கு விடிவு காலமே வராதா, நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் நடக்காதான்னு ஏங்கி தவிச்சவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமான ஒரு செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் தலையெழுத்தையே முழுசாக மாற்றி அமைக்க போகிற ஒருத்தர் உங்கள் வீடு தேடி வரப்போகிறாரு. அவர் யார், அவர் வர்றதுனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதங்கள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக விளக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை கேட்கும்போதே உங்கள் உள்ளுக்குள்ள ஒரு பெரிய மன நிம்மதியும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். ஏன்னா இது சாதாரணமான ஒரு மாற்றம் கிடையாது. உங்கள் தலைமுறையையே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய திருப்புமுனை உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்க போகுது. மேசராசிக்காரர்களான உங்களினுடைய சுபாவம் பொதுவாகவே ரொம்பவுமே நேர்மையானது. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உள்ளது உள்ளபடி பட்டுன்னு பேசிடுவீங்க. உங்களினுடைய இந்த குணத்தையே நீங்கள் எக்கச்சக்கமான எதிரிகளை சம்பாரித்து வச்சுருப்பீங்க. நீங்கள் நல்லதுக்காக தான் சொல்லியிருப்பீங்க, ஆனால் அது மற்றவங்களுக்கு தப்பாக போய் சேர்ந்து கடைசியில் நீங்கள் தான் கெட்டவன் அப்படிங்கிற முத்திரை உங்கள் மேலே மட்டும்தான் குத்தப்பட்டிருக்கும். யாருக்கு எவ்வளவோ உதவிகள் செஞ்சாலும் தேவைப்படுற நேரத்தில் காசு பணம் கொடுத்து கூடவே நின்று உதவி செஞ்சாலும் அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி வீசிட்டு போனவங்கலாம் நீங்கள் அதிகமாக பார்த்துருப்பீங்க. உங்களினுடைய இந்த நல்ல மனசுக்கு ஏன்பா கடவுள் நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனைகளை கொடுக்குறாரு அப்படின்னு பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருப்பீங்க. உங்கள் சொந்த பந்தமாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், கூட பழகினவங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாருமே உங்களை ஏதோ ஒரு கட்டத்தில் ரொம்பவே காயப்படுத்தி இருப்பாங்க. காசு பணம் இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்மக்கிட்ட மரியாதை அப்படின்னு ஒன்று இல்லைன்னா நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிற கசப்பான ஒரு உண்மையை ரொம்ப ஆழமாக உணர்ந்தவங்க நீங்கள். கையில் காசு தங்குறதே கிடையாது. வந்த காசு வந்த வழியாகவே போயிடுது. சேமிப்புங்கிறது ஒரு பெரிய கனவாகவே இருக்குதுன்னு நிறைய பேர் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. உழைப்புக்கேற்ற ஊதியமோ அங்கீகாரமோ உங்களுக்கு இதுவரைக்கும் கிடைக்கல. எப்படியோ அடிபட்டு மிதிப்பட்டு உங்களினுடைய சுய முயற்சியால் மட்டுமே கொஞ்சம் முன்னுக்கு வர துடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் இப்போ நெருங்கிருச்சுங்க. உங்களை சுற்றி இருக்கிற இருட்டு விலகி இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைய போகுது. இந்த நேரத்தில் அந்த உங்கள் வீடு தேடி வரும் அந்த புதிய நபர் யார்? இது ஏதோ காத்து வாக்கில் சொல்கிற வார்த்தை கிடையாது. கிரகங்களோட சஞ்சாரமே உங்கள் ராசிக்கு இருக்கிற யோகமோ அப்படின்னு ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க போகுது. அந்த நபர் யார் மூலமாகவோ உங்களுக்கு அறிமுகமாகலாம், இல்லைனா உங்களுக்கே தெரியாமல் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் உங்களை தேடி வரலாம். அவர் உள்ள நுழையிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அத்தனை தரித்திரமும் எதிர்மறையான சக்திகளும் அடித்து விரட்டப்படும். இதுவரைக்கும் முடங்கி கிடந்த உங்கள் காரியங்கள் எல்லாமே எந்த தடங்களும் இல்லாமல் ரொம்ப வேகமாக நடக்க ஆரம்பிக்கும். அந்த நபர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக இருக்கலாம், இல்லைனா வெளியாளில் ஒருத்தராக இருக்கலாம். ஆனால் அவர் கொண்டு வர போகிற அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அந்த நபர் உங்கள் வீடு தேடி வந்த உடனே முதல்ல நடக்க போகிற பெரிய மாற்றம் உங்களினுடைய பொருளாதாரத்தில் தான். இத்தனை நாளாக ரொம்ப கடன் தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ குறைய ஆரம்பிக்கும். எங்கேருந்து பணம் வரும், எப்படி இந்த கடனை அடைக்க போகிறோம்னு ராத்திரி பகலாக தூக்கத்தை தொலைச்சிட்டு இருந்தவங்களுக்கு பணவரவுக்கான புது வழிகள் திறக்கப்படும். யாரோ ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பணமாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தொகையாக இருக்கலாம். அது ரொம்ப சுலபமாக உங்கள் கைக்கு வந்து சேரும். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற பழம் கிடைக்காம எவ்வளவோ ஏமாந்துருப்பீங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும். எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அதில் பெரிய வெற்றியும் லாபமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த சண்டை சச்சரவுகள், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் எல்லாமே அந்த ஒரு நபரினுடைய வருகைக்கு அப்புறமா அடியோடு மறைஞ்சிடும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து
வேறுபாடுகள் நீங்கி 2 பேருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதலும் அன்பும் அதிகமாகும். பிள்ளைகளால் மனசு கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த பிள்ளைங்க திருந்தி உங்களுக்கு பெருமை சேர்க்கிற அளவுக்கு நடந்துக்குவாங்க. வீட்டில் எப்பவுமே ஒரு சுபகாரிய பேச்சுகள் நடந்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம் ஆகாமல் தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக வரன் அமைஞ்சு ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டி மேளம் கொட்டுற சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கி தவிச்சவங்களுக்கு அந்த குறையை நீக்கி வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கும். இந்த மாதிரி பல சுபகாரியங்கள் அடுத்தடுத்து உங்கள் வீட்டில் நடக்க போகுது. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள் எல்லாமே ஒரு பெரிய பாடமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். அந்த பாடங்கள் தான் இனிமேல் நீங்கள் எப்படி வாழணும், யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கும். உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற அந்த புதிய நபர் உங்களினுடைய எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருப்பார். உங்கள் மனசில் இருக்கிற பாரத்தை எல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவராக மாறுவார். உங்களினுடைய திறமைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை இன்னும் மேலே கொண்டு போகிறதுக்கு அவர் ஒரு பெரிய தூண்டுகோலாக இருப்பார். அவர் காற்று வழியில் நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உச்சத்தை தொடுவீங்க. உங்கள் தலையெழுத்து மாறுறதுக்கான ஆரம்ப புள்ளி இப்போது உங்கள் கண் முன்னாடி வந்து நிற்க போகுது. இத்தனை நாளாக நீங்கள் செய்கிற தொழிலில் இல்லைனா வேலை பார்க்குற இடத்துல எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்சிருப்பீங்க. உங்களை விட தகுதியில் கம்மியாக இருக்கிறவங்க எல்லாம் பெரிய நிலைக்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் ஒரே இடத்துல அப்படியே தேங்கி நிற்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு உணர்வு இருந்திருக்கும். உங்களை வேணும்னே ஒதுக்க நினச்சவங்க, உங்கள் திறமையை கொஞ்சம் கூட மதிக்காதவங்க மத்தியில் நீங்கள் ரொம்பவே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழாக மாறப்போகுது. உங்கள் வீடு தேடி வரப்போகிற அந்த நபரால் உங்கள் தொழிலில் ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்க போகுது. அவர் மூலமாக உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்போ இல்லைனா நீங்கள் பார்க்குற வேலையில் ஒரு எதிர்பாராத பெரிய பதவி உயர்வோ தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்தினவங்க எல்லாம் ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க போகுது. இந்த நபர் உண்மையிலேயே யார், அவர் எங்கிருந்து வர போகிறாரு அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்கும். உங்கள் சொந்த பந்தத்திலேயே ரொம்ப வருஷமாக உங்களை விட்டு விலகி இருக்கிற ஒருத்தராக இருக்கலாம். உங்கள் மேலே இருந்த தப்பான புரிதலால் பேசாமல் இருந்தவங்க இப்போ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வரலாம். அப்படி இல்லைன்னா சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிற உங்களுக்கு எந்த சம்பந்தமுமே இல்லாத ஒரு முகம் தெரியாத நபராக கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப உறுதி, அவர் உங்கள் வீட்டு வாசப்படியை மிதிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு அவர் கையில் கொண்டு வருவார். அந்த வாய்ப்பு பல வருஷமாக நீங்கள் தவம் கடந்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கலாம். பூர்வீக சொத்து சம்பந்தமாக ஏதாவது இழுபறை பிரச்சனையாக இருந்தாலோ இல்லை பங்காளிகளுக்குள்ள சொத்து பிரிக்கிறதுல ஏதாவது சண்டை சச்சரவுகள் இருந்தாலோ அது எல்லாமே இனி ரொம்ப சுமூகமாக முடியும். ரொம்ப வருஷமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த வழக்குகளோட தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. உங்கள் நியாயமான பக்கம் என்ன அப்படிங்கிறத இந்த உலகம் புரிஞ்சுக்க போகுது. அந்த புதிய நபர் கொடுக்க போகிற ஒரு சின்ன ஆலோசனை, அவர் செய்ய போகிற ஒரு சின்ன உதவி உங்கள் சொத்து பிரச்சனைகள் அத்தனைக்குமே ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வரும். இதுநாள் வரைக்கும் உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தை அபகரிக்க நினச்சவங்க எல்லாமே தானாக பின்வாங்குவாங்க. உங்கள் கைவிட்டு போன பொருட்கள் எல்லாமே பல மடங்கு லாபத்தோட மறுபடியும் உங்களை வந்து சேரும். உங்கள் கிரகநிலை இப்போ அவ்வளவு ஒரு அற்புதமான இடத்துல இருக்குது. உங்கள் ராசிக்கு கிடைக்க போகிற இந்த யோகத்தால் உங்களை ஏளனமாக பேசினவங்க, இவனால் இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு கேலி செஞ்சவங்க முன்னாடி ஒரு ராஜ வாழ்க்கையை வாழ போகிறீங்க. எப்போவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழக்கப்பட்ட உங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்க ஒருத்தர் கூட இல்லையே அப்படிங்கிற அந்த பெரிய ஏக்கம் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. உங்கள் வீடு தேடி வர அந்த நபர் ஒரு பெரிய பாதுகாப்பாளராக உங்களுக்கு பக்கபலமாக நிற்பார். நீங்கள் எதை தொட்டாலுமே அது பொன்னாகிற நேரம். இதுவரைக்கும் உடம்புல இருந்த தீராத நோய்கள், மருத்துவ செலவுகள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். உங்கள் முகத்தில் ஒரு புது பொலிவும் மனசில் ஒரு பெரிய
தைரியமும் பிறக்கும். உங்கள் மனசுக்குள்ள எத்தனையோ கனவுகள் ஒளிஞ்சிட்ருக்கும். சொந்தமாக ஒரு சின்ன வீடாவது கட்டணும், 4 பேர் மதிக்கிற மாதிரி நல்ல நிலைமைக்கு வரணும், நம்ம பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு ராத்திரி பகலாக சிந்திச்சிட்டு இருந்திருப்பீங்க. அந்த கனவுகள் எல்லாமே வெறும் கனவாகவே கரைஞ்சு போயிருமோங்கிற பயம் உங்களுக்குள்ள ஆழமாக இருந்திருக்கலாம். அது எல்லாமே கண்முன்னே நிஜமாகிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. மேசராசிக்காரர்கள் எல்லோருமே இப்போ இந்த வீடியோ பதிவை தொடங்கிறதுக்கு முன்னாடி நம் அப்பன் முருகப்பெருமான மனசார வேண்டிக்கலாங்க. நான் நினச்சது எல்லாம் நடக்கணும், என்னை காப்பாத்து முருகா, எனக்கு எப்பவுமே துணையா இரு முருகா அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. வாங்க இந்த வீடியோக்குள்ளே என்ன ரகசியம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே தைரியம், வேகம், தலைமைத்தன்மை நிறைந்தவங்களாக இருக்காங்க. நீங்கள் இயற்கையிலேயே தலைவர்களாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே முன் வந்து செயல்படக்கூடியவங்க. நான் முதல்ல அப்படிங்கிற மனப்பாங்கு உங்ககிட்ட எப்பவுமே இருக்குங்க. பயம் அப்படிங்கிற ஒன்று உங்களுக்கு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்பவே நேர்மையான மனசுல என்ன இருக்குதோ அதை நேரடியா சொல்லக்கூடியவங்க. அதனால சில சமயம் கடுமையா தோன்றலாம், ஆனா உள்ளுக்குள்ள நல்ல மனசு கொண்டவங்களா இருப்பீங்க. மேசராசிக்காரங்க எப்பவுமே ஆற்றல் நிறைந்தவர்களா இருக்கக்கூடியவங்க. ஒரு இடத்துல அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவுமே கடினமான ஒரு விஷயம். புதிய சவால்கள், புதிய அனுபவங்கள் இதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கோபம் சீக்கிரமா வரும். அதே நேரத்துல கோபம் வேகமா மறைஞ்சும் போயிடும். அதனால பொறுமையை வளர்த்துக்கிட்டா வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நம்மளோட மேசராசிக்காரங்க அடைய முடியுங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேசராசிக்காரர்களுக்கு சனிப்பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி இந்த வீடியோ பதிவில் விரிவாக தெரிஞ்சுக்க போகிறோங்க. குறிப்பாக சனி பகவான் மீன ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேசராசிக்காரர்களுக்கு ஏற்பட இருக்கிற அதிர்ஷ்டங்கள், தொழில், கல்வி, பொருளாதாரம், குடும்பம் இந்த மாதிரி பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை குறித்து ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும், அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக என்ன பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். மேசராசிக்காரர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க, தெய்வ அருளோட அறிகுறி. உங்களுக்கு ஏதோ ஒரு தடை ஏற்பட்டது போல உணர்ந்தா கவலை வேண்டாங்க. உங்களோட இஷ்ட தெய்வம் முருகனின் அருள் உங்களுக்கு இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச முருகன் பேரை எழுதுங்க. உங்கள் மனசில் இருக்கிற பாரம் எல்லாமே குறையுங்க. மேசராசிக்காரர்கள் சமாதானத்தையும் அமைதியையும் விரும்புவாங்க. கடினமான வேலைகளையும் திட்டமிட்டு சீக்கிரமாக முடிக்கிற சக்தி உங்ககிட்ட இருக்குது. உறுதியான மனம் படைச்சவங்களாக இருக்கீங்க. ஒரு தடவை முடிவு செஞ்சுட்டா அதிலிருந்து மாற மாட்டீங்க. நம்மளோட மேசராசிக்காரங்க யாரையுமே சார்ந்து வாழாமல் உழைப்பால் முன்னேறணும் அப்படிங்கிற குணம் கொண்டவர்களாக இருக்காங்க. சனி பகவான் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறதுனால மேசராசி 7.5 சனி தொடங்குதுங்க. இது விரய சனியா இருந்தாலுமே பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. வாத்தியார் அடிக்க குச்சி எடுத்தாலும் பிரின்சிபல் கூப்பிட்டா அடிக்கிறத விட்டுட்டு போவார் இல்லையா, அந்த மாதிரி சனி பகவான் பாதிப்பு கொடுக்காம பின்னோக்கி போவாருங்க. இதனால மேசராசிக்காரங்க அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க. அடுத்த 138 நாட்கள்ல பெரிய மாற்றங்கள் நிகழப்போகுது. தவறான விஷயங்கள் எல்லாமே சரியாக போகுது. சனி பெயர்ச்சி ராஜாதி ராஜ வாழ்க்கையை கொடுக்குங்க. உங்களுக்கு விதி, வணிகம், தடைப்பட்ட வாழ்க்கை எல்லாவற்றிலும் நல்ல பலன்கள் கிடைக்க போகுது. சனி பகவான் மீன ராசியில வக்ரமா இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாக போகுது. சனி பகவானினோட பெயர்ச்சியால மேச ராசிக்காரர்களுக்கு நிதிநிலை வலுவாகுங்க. பயணங்கள் நல்ல பலன்கள் தரும். பணவரவு அதிகரிக்கும். நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும். வணிக ரீதியா நிலைமை வலுவா இருக்கும். எதிரிகள் தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு அடங்கி இருப்பாங்க. அரசியல்வாதிகளும் ஆளும் கட்சியோட ஆதரவு கிடைக்குங்க.
உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும். அரசு உதவிகள் தக்க நேரத்தில் கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியம் மேம்படும். கல்வியில் வெற்றி கிடைக்கும். அரசு உத்தியோக முயற்சிகள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரி நடக்கும். தொழில் ரீதியாக வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகரிக்கும். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு முயற்சிகள் பலித்தமாகும். தன்னம்பிக்கை அதிகமாகுங்க. குழப்பங்கள் நீங்கி மனத்தெளிவு பிறக்கும். திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் கூட பலன் கொடுக்குங்க. மற்றவர்களோட மனசை துல்லியமாக அறிஞ்சு நீங்கள் செயல்படுவீங்க. பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க. பிரச்சனைகள் விலக போகுதுங்க. கோர்ட்டு வழக்குகள் சாதகமாக முடியும். நியாயமாக நீங்கள் பேசுவீங்க. புதிய வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். தனிப்பட்ட பயணங்களை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட இருந்த விரோதங்கள் மறைய போகுதுங்க. பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் மேம்பட போகுது. பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்க போகுது. அலுவலகத்தில் மரியாதை கிடைக்க போகுது. விரும்பிய இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்க போகுது. யாரை பற்றியுமே பேசாதீங்க. யாரை பற்றியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை செய்கிறவர்கள் கிட்ட நட்பு பாராட்டுதல் உங்களுக்கு பல நன்மைகளை தரப்போகுதுங்க. வியாபாரிகள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கோபப்படாமல் நிதானமாக நடந்துக்கோங்க. கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் வெற்றியடைய போறீங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்துக்குவாங்க. புதிய முதலீடுகளில் கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. முயற்சிகள் வெற்றி பெறும். கட்சி தலைமையிடம் நல்ல பெயர் வாங்குவீங்க. சமூகத்தில் அந்தஸ்து குறையாமல் இருக்கும். நண்பர்கள் மூலமா எதிரிகளை ஓடவிட போறீங்க. பேச்சுக்கள்ல நிதானம் தேவை. கலைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க. பணவரவு அமோகமாக இருக்க போகுது. கடினமாக உழைப்பீங்க. புது வாகனம் வாங்க போறீங்க. வெளிநாட்டு பயணம் போயிட்டு வருவீங்க. பெண்மணிகளுக்கு கணவர்கிட்ட அன்பு பாசம் அதிகரிக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உறவுகள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போறாங்க. ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருவீங்க. பேசும்போது நிதானம் கொஞ்சம் தேவை. மாணவர்கள் கல்வியிலையும் விளையாட்டுலையும் வெற்றி பெறுவீங்க. எதுலையுமே யோசிச்சு செயல்படணும். பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சொல் கேட்டு நடக்கிறது நல்லது. பொது தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் மாணவர்களுக்கு கிடைக்க போகுது. விரும்பிய கல்லூரிகளில் சேர வாய்ப்பு அமையுது. சனி பகவான் மேசராசிக்கு பலவிதமான பலன்களை அள்ளித்தர போறாரு. வீண் பதட்டம் தடைகள் எல்லாமே காணல் நீரா கரைஞ்சு போக போகுது. அவநம்பிக்கை மனசோர்வெல்லாம் நீங்க போகுது. தன்னம்பிக்கை தைரியம் எல்லாமே அதிகரிக்க போகுது. சனி பகவானினுடைய பார்வை எல்லாமே விலக போகுது. மாறுபட்ட சிந்தனைகளால காரியங்களை சாதிச்சுக்க போறீங்க. பிரச்சனைகளுக்கு சீக்கிரமா தீர்வு காண்பீங்க. செலவுகள் உங்க கட்டுக்குள்ள வரப்போகுது. சுப செலவுகள் மட்டுமே ஏற்பட போகுது. தாம்பத்தியம் இனிக்குங்க. உடல் உழைப்பு அதிகரிக்கும். உழைப்பால நீங்க உயர்வடைய போறீங்க. மாணவர்கள் படிப்புல கவனம் செலுத்தினா நிச்சயமா வாழ்க்கையில கூடிய சீக்கிரமா முன்னேறலாம். உழைப்பால உயர்வு அடைஞ்சு பெருமைப்பட போறீங்க. மாணவர்கள் வாழ்க்கையில நல்லது நடக்கும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகமா இருக்குங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்க போகுது. சீராக இருந்தாலுமே மேசராசிக்காரர்கள் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிப்பார். கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர கஷ்டத்தில் தள்ள மாட்டார். பெண்மணிகள் ஆரோக்கியத்தில் அக்கறை ரொம்ப ரொம்ப தேவை. திருமண வயசில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது. அலைச்சல்கள் இருந்தாலுமே நல்ல பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். கடன் வாங்கி எதுலேயும் முதலீடு செய்ய வேண்டாங்க. வியாபாரம் செய்கிறவங்க புதிய வியாபாரத்தில் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கனிவா நடந்துக்கணும். உத்தியோகத்துல வேலை பளுவும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். கவனச்சிதறல் இல்லாம வேலை பார்த்தா உயர்வு நிச்சயம். வீண் விமர்சனங்களை தவிர்க்கலாம். கஷ்ட காலங்கள் மாறி சூழல்கள் உங்களுக்கு சாதகமா அமைய போகுது. சிலர் சொந்த வீடு கட்டும் காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே கிடைக்க போகுது. உங்களினுடைய வாழ்க்கை சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது. குலதெய்வம் எங்கேயோ என்னமோ இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். நீங்க எங்க இருந்தாலுமே ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அதுக்கப்புறமா தான் இஷ்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம். எந்த கோவிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவோங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவரோட அனுகிரகம் இருந்தா
போதும். மற்ற கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இல்லைனா கூட அந்த சூரிய பகவானினுடைய பிரகாசம் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ஒளிருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாமே கரைஞ்சு போயிடும். அடுத்ததான் நம்மளோட மேசராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சனிப்பெயர்ச்சி நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது. ஆனால் ஒன்றா நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. நான் போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை, ஏறாத கோவில் இல்லை, ஆனால் இன்னுமே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஏதோ கிடைக்கிற சம்பளம் 10,000 15,000க்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போது உங்களுக்கு போதுமான சம்பளத்தில் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல பிடிச்ச மாதிரியான வேலைகள் எல்லாமே கிடைக்க போகுது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்க